எங்க கட்சி நிர்வாகி வீட்டு திருமணத்திற்கும் ஒரு புதுமனை விழா நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கு. அரசியலை பத்தி நீங்க சொல்றீங்க. அரசியல் பத்தி வேற என்ன, நீங்க தான் சொல்லணும். எல்லாம் அப்படியே உங்களோட நோக்கம் திமுகவை வீழ்த்துறதா எடப்பாடியை வீழ்த்துறதா? எப்படி ஏன் நான் இத்தனை நாள் இங்கதான் ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட் 27 இருந்து மலர்வேந்தன் திருமணத்துல இருந்து நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 3 மாசத்துல நான் சொல்றதை வச்சு என்னுடைய எண்ணம் என்ன என்பது எங்க தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால அது திரும்ப திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தன்னை வந்து முதல்வராக இருக்காங்க. சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியல்ல நிலவி வருகிறது. நான் ஏதோ இத அதீத நம்பிக்கையில எல்லாம் சொல்லல. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை 4 முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பாஜக எடப்பாடி போக மாட்டேன் கடைசியில நயனா நாகேந்திரன் வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய நண்பன் நயனா நாகேந்திரன் அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. நான் வந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தை தான் செயல்படுத்த முடியும். சரி, அவரு அறிவிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல என்டிஏ கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா நான் பிஜேபியோட கூட்டணி வந்து இருக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டு. ஆனா இப்ப நடந்த செயற்குழு கூட்டத்துல வந்து அவர் பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு எடப்பாடிக்கு தான் இது பண்ணிருக்காங்க. அமித்ஷா எந்த செயற்குழு இப்ப நடந்துச்சு அவங்களுக்கு நடத்துற எடப்பாடி திமுக. சரி, அதுல இப்ப வந்து பெரும்பான்மை வந்து அவரை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்தாங்கிறத அவர் தன்னோட மெஜாரிட்டியா காட்டியிருக்காரு, பிஜேபி காட்டியிருக்காரு. அது பிஜேபிக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது பிஜேபி அதை என்னன்னு பாக்கணும். நீ எங்களை இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் திரும்பி சொல்றேன், திரும்ப சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி அடையும். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் நான் சொல்லிட்டேன். அதனால யாரை வீழ்த்து, அதுக்கு அவங்கள வீழ்த்துறதுக்கு இவங்களை வீழ்த்துறதுக்கு எதிரியை வீழ்த்த போறீங்களா இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களான்னு கேட்டா, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இந்த ஒரு 1.5 மாசத்துல புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றி கூட்டணியில இடம்பெறும். கேரளால பிஜேபி மிகப்பெரிய அளவுல வந்து திருவனந்தபுரத்துல பிஜேபி வளர்ச்சி கேரளால வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானும் தொலைக்காட்சியில பார்த்தேன். இப்ப ஆளுகிற கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி நிறைய மாநகராட்சி மற்றும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. திருவனந்தபுரம் நகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இதே முடிவு தேர்தல் அசம்பிளி தேர்தலை எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பல முறை இங்க சொல்லுவாங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறு, பாராளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது வேறுன்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் உங்க மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவெல்லாம் சொல்லுவீங்க. அதனால வெயிட் அண்ட் சி. எங்க இதுல இம்பீச்மெண்ட் கொண்டு வர்ற, அதாவது ஒரு எனக்கு தெரிந்தவரை ஒரு
நீதியரசன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், கரப்ஷன் சார்ஜஸ், அது மாதிரி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெல்த், அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தாதான் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க. இது நீதியரசரின் அவர் சட்டத்தின் அடிப்படையில் அவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதற்கு எதிராக போய் உச்ச நீதிமன்றத்துல பாராளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிகள் கொடுத்திருப்பது அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அதனால என்ன நோக்கத்துல அதை கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் பலமுறை சொல்லிட்டேன், அரசியல கடவுளின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ நாங்கள் உட்பட எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ அதை மக்களை பிரிக்கின்ற செயலில் ஈடுபடக்கூடாது. பெரும்பான்மை சிறுபான்மை அப்படியெல்லாம் பார்த்து அமைதி பூங்காவாக சகோதர சகோதரிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்ற நம்மிடையே பிரிவினை யாரும் உருவாக்கிவிடக் கூடாது என்பதுதான் எங்களோட வேண்டுகோள். வாங்கிட்டு இருக்கோம். ஆமா, 10ஆம் தேதியிலிருந்து 18 வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்ல யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க கூட அவங்க நிர்வாகிகள் தெருவா போய் அதை பணியை சரியாதான் செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்வது தவறு. ஏன்னா 52ல இருந்து 2004 வரை பல முறை 8 முறைன்னு நினைக்கிற எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. பீகார்ல நடந்ததுல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குதோ அது நீக்கப்பட்டு விடக்கூடாது. இறந்தவர்கள் வாக்கு, இரட்டை வாக்குரிமை இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் தயார்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நினைப்பாடு. தேர்தலை முன்னிறுத்தி பாஜகவோட தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழகம் வர்றதாக தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அது நீங்க தான் சொல்லணும். நாங்க எப்படி இன்னொரு கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்வது அவர்களது உரிமை. அது எப்பொழுது எனக்கு தெரிஞ்ச 89 தேர்தலில் அம்மா ஜேஎன்இ அணிக்கிறப்ப காங்கிரஸ் சார்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை பல முறை அழைத்து வந்திருக்கிறார். அதுபோல தேசிய தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கு அந்த நேரத்துல அடிக்கடி வந்து போவது கடந்த காலத்திலே நடந்து வருகிறது. எனக்கு தெரிந்த 89ல இருந்து நடந்து வருகிறது. அப்பாடி ஓபிஎஸ் அணி, அமமுக, சசிகலா இவங்களை எந்த சூழ்நிலையும் நான் ஆதரிக்கணும். ஒன்று சேர்ந்தாலும் ஜெயலலிதா அம்மாச்சி கொண்டு வர சொல்லிட்டு ஒன்றுபட்ட அனைவருமே அம்மாச்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க பலமுறை எல்லாம் சொல்லியிருக்கீங்க, அறிக்கை கொடுத்துருக்கீங்க. எடப்பாடி அதை முடியவே முடியாது, உங்களை எந்த சூழ்நிலையும் நான் துறைகளை சேர்க்க மாட்டேன்னு அவரு துறைகளும் உங்களுக்கு சொன்னாரு. நீங்க அவங்க சொல்லிருக்கீங்க. சரி, நீ என்ன நினைக்கிறீங்க? யாரு துரோகம் செய்தா இல்ல? இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பத்திரிகையாளரா இல்லாம ஒரு நடுநிலையோட ஒரு சிட்டிசனா குடிமகனா நீங்க யாரு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்றேன். நான் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைன்னு தான் சொல்றேன். ஒன்று ஒரே கட்சியா இணையணும்னு நான் என்றைக்கே சொன்னதில்லை. நீங்க அது தவறா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல அதை என்கிட்ட கேட்கிறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டா நான் ஏதாவது என்னை தாண்டி பதில் வருமானு நினைக்கிறேங்க. அது ஏன்னா நான் சொல்றது எப்பயுமே மனதில் இருந்து நான் உண்மை என்று நினைப்பதான் பேசுறதுனால நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதான் சொல்லுவேன். நான் 2017ல நல்ல தீர்க்கமாக யோசித்துதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக திரண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதை தாண்டி அவர்கள் யாரு துரோகி, யாரு ரொம்ப நியாயமான ஆளு, யாரு அப்பாவி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால இதையே அரைத்த மாவையே திருப்பி திருப்பி அரைக்க வேணாம். எல்லோருக்கும் இந்த தேர்தல் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள். மிகப்பெரிய ஒரு அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா நிறைய பேர் வெளியில இருந்து வராங்க.
ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு அவரே. அவரு இல்ல அவர் மூத்த நிர்வாகி. அவர் எல்லாரையும் ஒன்றிணையணும்னு சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டதால் அவர் மிக மன வருத்தத்தில் என்னிடம் கூட பல முறை சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு முடிவெடுத்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளா அனுமானங்கள் கேசியங்கள்லாம் சொல்றது என்னுடைய பழக்கம்ல. பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா இன்னும் ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கு. மே மாதத்துல 15 தேதிக்கு மேல யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவு தருவார்கள். எந்த கட்சியாவது கூட்டணி பேசிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டேன். சங்கி படைகள் வந்தா திமுக எந்தமா அழிக்க முடியாது, படையே வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் கருத்தை வெளியிட்டார். அது அவர்களுடைய கருத்து. அதை பத்தி நம்ம என்ன சொல்றது? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அதை பத்தி பேசுறாங்க. அதை போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பத்தி எல்லாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் எங்கள் தேர்தலுக்காக எங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார்படுத்துகின்ற பணியில இருக்கோம். நான் டிசம்பர் 31 கூட்டணி எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நினைச்சேன். அது இன்னும் தள்ளி போகுது. அதனால எனக்கு தெரிந்து தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வரும். எப்பயுமே போன தேர்தல் 25ஆம் தேதி வந்துச்சு. அதனால அம்மா அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பு உறுதியாக நாங்கள் எங்கள் முடிவு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பிஜேபி வந்து உங்களை என்டிஎம்ல வந்து நீங்க உங்களை அழைப்பு கொடுத்தா, எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டு உங்களை அழைப்பு கொடுத்தா நீங்க செல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தேசியங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம். அனுமானங்களுக்கு எல்லாம் நான் வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியில வெளியில வந்துட்டேங்கிறது அதுக்கான காரணத்தை நான் பல முறை சொல்லிட்டேன். திரும்ப அதே பேசி உங்க அதான் சொல்றேன். நாங்க எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டோம். அதனால நீங்க திரும்ப அதுல கேட்கறதுனால நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னும் காலம் இருக்கிறது. எங்கள் தொண்டர்கள் முடிவுதான் என் முடிவா இருக்க முடியும். அவங்கள மீறி நான் எந்த முடிவும் எடுக்கவும் முடியாது. எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஏன்னா 8 ஆண்டுகள் என்னோடு பல பின்னடைவுகள் எல்லாம் தாண்டி பயணிக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகளின் வார்த்தை தான் எனக்கு முக்கியம். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா எதுக்க எவண்டா